फ्रेंड्स वेलकम टू राधा समेल इनकी नम्म और टेस्टियाना सूपराना आंध्र डिश नम्म पार्क्क पोरोम पारुंगा आंध्रा गुत्ती वेंगाय कूरा ओकेवा फ्रेंड्स रोम्ब रोम्ब टेस्टा इरुक्कुम எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ நாம இது வந்து நாலா கட் பண்ணி போறோம் ஓகேவா फ्रेंड्स எப்படி கட் பண்றது காட்றேன் உங்களுக்கு பாருங்க தெரியுதுங்களா அப்படியே பாருங்க இந்த பக்கம் ஒரு கட்டு இந்த பக்கம் ஒரு கட்டு கட் பண்ணிட்டு உள்ள வந்து ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கா அப்படினு நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இத எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணிக்குள்ள போட போறோம் கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணில போடலாம் ஏன்னா இது கருப்பாகாம இருக்கும் கத்திரிக்காய்னால फ्रेंड्स பாருங்க நம்ம கத்திரிக்காய்க்கு குள்ள மசாலா வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் பாருங்க நான் கரெக்ட்டா அரை மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து பூண்டு போடுறேன் இஞ்சி போடுறேன் பாருங்க பட்டை லவங்கம் 4 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நம்ம இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு फ्रेंड्स பாருங்க 5 ஸ்பூன் அதுக்கு நான் வந்து கொத்தமல்லி போடுறேன் பெரிய சைஸா எடுத்துக்கோங்க ஸ்பூன் கொத்தமல்லி போடுறப்ப போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க இப்போ ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நான் பெரிய வெங்காயம் ஒண்ணே எடுத்து அதுவும் கட் பண்ணி இதல போடுறேன் फ्रेंड्स இதுக்கு அப்புறமா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கிறது மைன் பாருங்க கல்லக்காய் இதுவும் போட்டு கல்லக்காய் வந்து கரெக்ட்டா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க கொத்தமல்லி நம்ம போடுற அதே ஸ்பூன்லயே போட்டுக்கோங்க फ्रेंड्स இந்த கல்லக்காய் தான் மைனா டேஸ்ட் கொடுக்கிறது ஆந்திரா டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் फ्रेंड्स பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணி நான் மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன் இதிலே நான் மஞ்சள் தூள் போடுறேன் நம்ம ஏன் இதெல்லாம் போடுறோம்னா வெங்காயக்குள்ள நம்ம மசாலா வைக்க போறோம் ஸ்டஃப்பிங் ஓகேவா फ्रेंड्स காரம் கூட பாருங்க இப்பவே நான் காரத்தூள் எல்லாமே போடுறேன் போட்டு இந்த மசாலாக்கு கரெக்ட்டா உப்பு போட்டுக்கோங்க फ्रेंड्स அதிகமா இருக்க கூடாது ஓகே நீங்க பேஸ்ட் பண்றப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க கம்மியா இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சமா போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு போடுறேன் இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டியான பேஸ்ட் நமக்கு வேணும் இப்போ फ्रेंड्स பாருங்க எந்த அளவு நான் கெட்டியா போட்டுருக்கேன் மசாலா தெரியுதுங்களா ஓகேவா फ्रेंड्स இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் நம்ம நாலா கட் பண்ணிருக்கோம்ல பாருங்க இந்த மாதிரி வெச்சுக்கோங்க வெச்சி இதுக்குள்ள ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா கடைசி வரை போகணும் வெச்சி இந்த நாலு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கனா இந்த சைடுல வருது இந்த மசாலா எக்ஸ்ட்ரா இருக்குறதெல்லாம் எடுத்துருங்க फ्रेंड्स நிஜமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स ஓகேவா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வெச்சுக்கலாம் फ्रेंड्स பாருங்க கத்திரிக்காய் வந்து நான் கரெக்ட்டா தெரியுதுங்களா மசாலா ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம கல்லக்காய் போட்டதனால கெட்டியா இருக்கும் அது வெளியில வராது ஓகேவா फ्रेंड्स அது இல்லாம கல்லக்காய் போடுறது வந்து டேஸ்ட்காக தான் அதுக்கு அப்புறம் பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் இருக்கணும் फ्रेंड्स இப்போ நாம வந்து இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல நைஸா பேஸ்ட் பண்ண போறோம் ஓகேவா फ्रेंड्स இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி குக்கர் வெச்சுக்கோங்க எண்ணெய் ஊத்திருக்கேன் फ्रेंड्स எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஊத்துங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ கடுகு போடுறேன் கொஞ்சமா கடலைப்பருப்பு போடுறேன் பாருங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போடுறேன் அதுக்கு அப்புறம் பாருங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுறேன்
நீளமாக கட் பண்ணிக்கோங்க. போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் காரம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மிக்சியில் போடுறப்போ காரத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், நான் இந்தளவுக்கு காரம் போடுறேன். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போடுறதுனால காரம் கம்மியாயிடும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் காரம் போட்டுக்கணும். இப்போ நம்ம இது வந்து நல்லா வதக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி வந்து நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள், இது வந்து நம்ம அப்படியே லைனாக வச்சுட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம மீதி மசாலா வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா, தெரியுதுங்களா? இப்போ இது மேலே ஊற்றலாம் அப்படி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நம்ம இந்த பாருங்கள் எடுத்து அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏன்னா நம்ம அதுக்குள்ளே மசாலா வச்சுருக்கோம், அதனால் பார்த்து மெதுவாக பண்ணிக்கோங்க. அது வெளியே வராது, இருந்தாலும் நீங்கள் மெதுவாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது மசாலா. ஓகேவா? எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் கடைசியில். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதுங்க, இந்த வந்து பாருங்கள், ஆந்திரா டிஷ் குத்தி கத்திரிக்காய் ஊறா. ஓகே, இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலா போடுறப்போ கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், மறந்துட்டேன் நான். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு கரெக்டாக நான் ஒரு விசில் விட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு விசில் விட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு விசில் வந்துடுச்சு. கேஸ் வந்து தானாக அடங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நாமளே எடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குக்கருக்கு வந்து ஒரு விசிலே எனக்கு கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. உங்களோட குக்கருக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. 1 ஆ 2 விசில் பார்த்து நீங்கள் விடுங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ண போகிறேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ஆந்திரா குத்தி கத்திரிக்காய் கிரேவி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே செய்கிறதோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்